அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் சென்னையை சேர்ந்த தொழிலதிபரான ரத்தீஷை அமலாக்கத்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிற்கு நேற்று சென்ற அதிகாரிகள் பல மணி நேரம் காத்திருந்த நிலையில் அவர் வீட்டில் இல்லாததால் தற்போது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். விரிவான தகவல்களை. டாஸ்மாக் வழக்குல ஒரு தொழிலதிபர் ரத்தீஷ் என்பவரையும் விசாரணைக்காக அமலாக்கத்துறையினர் தேடி வருகிறார்கள். குறிப்பாக அவருடைய வீடு எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அடுக்குமாடி குடியிருப்புல அந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்கு நேற்று அமலாக்கத்துறையினர் சென்றார்கள். ஆனால் வீட்டில் அவர் இல்லை. ஆனால் வீடு திறந்தே இருந்தது. இந்த நிலையில அந்த சோதனையை முடித்துவிட்டு நேற்று இரவு 10 மணி அளவில் அமலாக்கத்துறையினர் வழக்கமான நடைமுறையின்படி ஆள் இல்லாத அந்த வீட்டை சோதனை நடத்தினால் அந்த சோதனை முடிவுல பூட்டு போட்டுவிட்டு சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள். வீட்டிற்கு பூட்டு போட்டுவிட்டு சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள். அந்த நடைமுறையை பின்பற்றி நேற்று அவருடைய வீட்டிற்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. சாவி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்காக அமலாக்கத்துறையினர் எடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த வழக்குல முக்கியமாக இந்த டாஸ்மாகினுடைய எம்டி விசாரணையிடம் நடத்தப்பட்ட விசாரணை அவருடைய செல்போன் தொடர்புகளின் அடிப்படையில தொழிலதிபர் ரத்தீஷ் என்பவரை விசாரிப்பதற்காக நேற்று அவருடைய அந்த தகவலையும் எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறையினர் அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். அந்த ஜீப்ராஸ் அபார்ட்மெண்ட் என்ற அந்த தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல. ஆனால் அப்பொழுது அவர் வீட்டில் இருந்து அதற்கு முன்புதான் புறப்பட்டு சென்றதும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணையில் தெரிய வந்தது. ஒருவேளை இந்த சோதனைக்கு வருவது தெரிந்து அவர் சென்றிருக்கலாமா என்ற ஒரு சந்தேகத்தையும் அமலாக்கத்துறையினர் முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணையிலும் இறங்கியிருக்கிறார்கள். அவரிடம் இந்த வழக்குல விசாரணை நடத்த வேண்டும், அவருடைய வீட்டில் சோதனை நடத்த வேண்டும் என்று சென்றிருந்த நிலையில் நேற்று பகல் முழுவதுமே அவருடைய வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டிருந்த ஊழியர்களிடம் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அவர் சென்றார், எங்கே இருந்தார் என்ற விவரங்களை எல்லாம் சேகரித்திருக்கிறார்கள். அதன்படிதான் அவர் நேற்று காலை வரை, அதாவது இந்த சோதனை நடைபெறுவதற்கு முன்பு வரை அவர் இங்கே இருந்தார் என்ற ஒரு தகவலை அமலாக்கத்துறை மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கையில அவர் தொடர்ந்து அந்த வீட்டில சோதனையும் நடத்தி இருக்கிறார்கள். வழக்கமாக இது போன்ற அமலாக்கத்துறையினரோ அல்லது மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு, இது போன்ற வருமான வரித்துறை, இது போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகள் ஒரு ஆள் இல்லாத ஒரு வீட்டில் சோதனை நடத்துவதென்றால் அல்லது கூட்டியிருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற்று ஒரு சோதனை நடத்துவதென்றால் அந்த சோதனையை முடித்துவிட்டு அந்த நடைமுறையின்படி அது பூட்டிவிட்டு சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள். அந்த வழக்குக்கு தொடர்புடைய வீடு, வெளிநபர்கள் இதற்கு பிறகு அந்த வீட்டிற்கு உரியவர்களே யாரெல்லாம் விசாரணை நடத்த வேண்டுமோ அவர்களே அந்த வீட்டிற்குள் அதற்கு பிறகு வரக்கூடாது. விசாரணைக்கு ஆஜராகி அதற்கு பிறகு நீதிமன்றத்தின் மூலமாக தான் அந்த சாவியை அவர்கள் வாங்க வேண்டும் என்ற அந்த வழக்கமான நடைமுறை. அதன்படி அந்த வீட்டிற்கு பூட்டு போட்டுவிட்டு அதனுடைய சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றோ அல்லது நாளை மறுதினமோ நீதிமன்றத்தில் அந்த சாவியை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் அவர் ஆஜராகக்கூடிய பட்சத்தில், விசாரணைக்கு ஆஜராகக்கூடிய பட்சத்தில் மீண்டும் அந்த வீட்டில் சோதனை நடத்துவதோ அல்லது அவரிடம் சாவி ஒப்படைப்பதோ போன்ற நடைமுறைகளை அதற்கு பின்பு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பின்பற்றுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் அவரை முக்கியமாக விசாரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த டாஸ்மாகினுடைய எம்டி விசாகனிடம் நேரடியாக தொடர்பில் இருந்த நபர்கள் மற்றும் டாஸ்மாக் ரீதியாக அல்லது தனிப்பட்ட தொழில் ரீதியாக அவர் சில வர்த்தக தொடர்புகள்லாம் இருந்திருக்கிறது, பரிவர்த்தனைகள் இருந்திருக்கிறது. அது போன்ற நபர்களுடைய வீடுகள் எல்லாம் தற்போது சோதனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில தொழிலதிபர் ரத்தீஷும் அது போன்று விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் என்றும் அவருடைய வீட்டிலும் சோதனை நடத்தப்பட வேண்டும் என்பதனால நேற்று அந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும், ஆனால் அங்கு பெரும்பாலும் அந்த வீட்டில் முக்கியமான ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு வேறு எங்கேயாவது வீடு இருக்கிறதா, அலுவலகம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை இறங்கியிருக்கிறார்கள். இந்த வீட்டிற்கு தற்போது கூட்டு போட்டு இருக்கக்கூடிய நிலையில அவர் எங்கிருக்கிறார் என்ற விவரங்களை சேகரித்து அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவதற்கான ஒரு திட்டத்தையும் அமலாக்கத்துறையினர் கையில் வைத்திருக்கிறார்கள்.